சிஎம் சார் ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட்டு செய்யாதீங்க அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காரு. எல்லா ப்ரொடியூசருக்கும் ஏதோ ஒரு பதவியை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆஸ்தான ஜோசியருக்கு பதவியை கொடுத்தாரு. மானே தேனே அப்படிலாம் போட்டு கடிதம் எழுதிட்டு திரும்பி படுத்து தூங்கிடுவாரு. நாங்க இவர் என்ன பண்றாரு, இப்போ அந்த பக்கம் படுத்துங்கன்னா இவர் இந்த பக்கம் படுத்துங்கிறாரா? திமுகவும் பாஜகவும் ஒன்றாக இணைகிறது தெரியுமா உங்களுக்கு, நெருங்கி போகிறார்கள் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னாங்க. ஒரே கேள்விதான், மோடி அவர்கள் யூஸ் பண்ணாத டெக்னிக்கா டாக்டிக்கா? இன்னைக்கு ஜென்ஜி ப்ரொடெஸ்ட் அங்க நடந்துட்டு இருக்கு. என்ன சொல்லி கிண்டல் பண்றாங்க தெரியுமா? இப்போ நீங்களும் நானும் அதை வந்து இப்ப இந்த இதுல என்ன சொல்லி பாட்டு பாடுறாங்க தெரியுமா? அந்த பாட்டை இப்ப நீங்களும் நானும் பண்ணா ரெண்டு பேரும் வந்து பிரதமருக்கு களங்கம் விளைவிக்கிறோம்னு சொல்லி உங்க மேலேயும் கேஸ் போடுவாங்க, என் மேலேயும் கேஸ் போடுவாங்க. மோடிக்கே அந்த நிலைமை அப்படின்னா இவர்களெல்லாம் எம்மாத்திரம். தனியா ஒரு போலீஸ் விங்கையே ரெடி பண்ணி வெறும் என்ன அவங்க வேலை அப்படின்னா டிஎம்கே மேல கேஸ் போடணுங்க. சோசியல் மீடியாவை மானிட்டர் பண்ணி யாருக்கெல்லாம் டிராக்ஷன் இருக்கோ அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுங்க. அண்ணன் உதயநிதி அவர்களை வந்து கைது செய்து கூட்டிட்டு போனாங்க. நொடிக்கு ஒரு முறை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டே தானே இருக்கு. நொடிக்கு ஒரு முறை ஆமா, நொடிக்கு ஒரு முறை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டே தானே வந்துட்டே தானே இருக்கு. திரு ஆதவர்ஜுனா என்ன சொல்றாரு, ஓபன் சேலஞ்ச் கொடுத்தாரு. யாரெல்லாம் போடுறீங்களோ அப்படின்னு எல்லாரையும் கைது செய்வோம்னார்ல, செய்து பார். நாங்க என்ன இங்க என்ன எதேச்ச அதிகார நாடா இது? இது ஜனநாயக நாடு. அடுத்த கைதி யாரா இருப்பாங்க சார்? எம்பிக்கள் கூட்டத்தை கூட்ட உங்களுக்கு யாருங்க அதிகாரம் இருக்கு? என்ன அதிகாரம் இருக்கு? அது வந்து ஒரு மரபு மீறல். இட்ஸ் a violation of the protocol. சீஃப் செக்ரட்டரி எப்படிங்க இண்டிவிஜுவல் எம்பிஸ்க்கு லெட்டர் எழுதுவாரு? வாட் ரைட் he has got? ஏன் நோ டிலிமிட்டேஷன் சொல்றாங்கன்னா, காங்கிரஸுக்கு அரசியல் ரீதியாக இது ஒரு பெருத்த அடியாக இருக்கும். 534 எம்பிக்கள் தான் இருக்கணும், நீங்க வந்து அதை 800 ஆக்க கூடாது அப்படின்னு சொல்லி. 800 ஆக்குனா என்ன ஆகும்னா பாராளுமன்ற ஜனநாயகமே பிசுபிசுத்து போய்விடுமா. சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவிலிருந்து வழக்கறிஞர் சரவணன் அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். சமீபத்துல தாவேகா ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக மீது தொடுக்கக்கூடிய வழக்குகள், திமுக முன்னாள் அமைச்சர்கள், இப்ப இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் மீதும் அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், இந்த வழக்குகள், இது எல்லாத்துலயுமே பெரும்பாலும் உங்களுடைய பங்கு இருக்கு. ஸோ இந்த வழக்குகள் எதனால போடப்படுது அப்படிங்கிறத தாண்டி அதை எப்படி திமுக ஃபேஸ் பண்றாங்க, தாவேகாவினர் காழ்ப்புணர்ச்சியில பண்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு எப்படி ஃபேஸ் பண்றாங்கன்னு இருக்குல்ல சார்? எப்படி ஃபேஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா, இல்ல ஏன் வழக்கு போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஸோ ஏன் வழக்கு போடுறாங்கன்னு உங்களுக்கே தெரியுது, காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக. நீங்க சொல்றீங்களே, அந்த விமர்சனத்தோட இதை எப்படி ஃபேஸ் பண்றீங்கன்னு சொன்னேன். சரி, ஃபர்ஸ்ட் ஏன் வழக்கு போடுறாங்கன்றதுலேயே போயிடலாம். ஏன் வழக்கு போடுறாங்கன்னா, அஃப்கோர்ஸ் காழ்ப்புணர்ச்சி. நீதிமன்றங்களில் வந்து தெளிவாக சொல்கிறாங்க, இது டீஃபமேஷன் தானே. இப்போ வந்து நீங்கள் இருக்கீங்க, உங்களை வந்து பார்த்து ஒருத்தர் வந்து இவர் நியாயமானவரா அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து கேட்குறாங்க. இல்லை உங்களை பார்த்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இல்லை என்னை பார்த்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இவர் நியாயமற்றவர், இவர் பாருங்க குள்ளமா கருப்பா அசிங்கமாக இருக்காரு அப்படின்றாங்க. இது வந்து எப்படி ஒரு குற்ற வழக்காகும்? இது வந்து டீஃபமேஷன். அவருடைய புகழுக்கு களங்கத்தை கற்பிக்கிறீங்க. இதுக்காக எப்படி ஒருத்தரை கைது செய்ய முடியும்? இல்லை ஒருத்தரை பிடிக்குதோ பிடிக்கலையோ மரியாதை குறைவாக பேசுகிறாங்க. மரியாதை குறைவாக பேசுனா அது மரியாதை மனசுலேருந்து வரணும். எனக்கு மரியாதை கொடுக்க பிடிக்கல, மக்கள் உங்களை ஒதுக்குவாங்க, அந்த விமர்சனம் சரியில்லை, அது ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனம் அப்படின்னா மக்கள் ஜனநாயகத்தில் மக்கள் உங்களை ஒதுக்குவார்கள். நீங்கள் அதை வந்து மக்கள் கிட்ட தானே விடணும், மக்களுடைய தீர்ப்புக்கு தானே விடணும், அதுதானே ஜனநாயகம். அதை விடுத்து உங்களை வந்து கைது செய்து சிறையில் அடைப்பேன், இவருடைய உறவினரா அவருடைய உறவினரா இருந்திருக்கலாமா இப்படின்னு செய்தி வெளியில வருதுன்னு போடுறவனெல்லாம் அரெஸ்ட் பண்ணி, ஃபேஸ்புக் போஸ்ட்ல கமெண்ட் போடுறவனை அரெஸ்ட் பண்ணி, எல்லாரையும் இது பண்ணிட்டு நாங்கள் வந்து சிறப்பாக ஆட்சி கொடுக்குறோம், சிறந்த ஆட்சியை கொடுக்குறோம் அப்படின்னா எப்படி? நீதிமன்றங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லையே. இப்போ ஒரு திரு மார்க்கண்டேயன் வந்து இது பண்ணாங்க, ஜாமீன்ல வந்துட்டாரு. அதே போல இன்னொருத்தரை இது பண்ணாங்க. மற்றவங்க யாருக்குமே வந்து நீதிமன்ற காவலில் நீதிமன்றங்கள் கொடுக்கவே இல்லையே, மேஜிஸ்ட்ரேட் கொடுக்கலையே. அந்த ஒரு வழக்கில் அஃபென்ஸே மேட் அவுட் ஆகாதுன்னு எழுதி கொடுத்தாரு. அந்த பெயிலில் வினோத் சூர்யா அப்படின்ற ஒரு மேலே போடப்பட்ட வழக்கில் பிரின்சிபல் ஜட்ஜ் வந்து அஃபென்ஸே மேட் அவுட் ஆகாதுங்க, இதில் எப்படிங்க நீங்கள் வந்து வரும்
அப்படின்னு சொல்லி கேள்வியை கேட்டு உடனடியாக ஜாமீனில் விடுறாங்க. ஸோ இவங்க நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, எப்படியாவது மிரட்டி பார்க்கலாமா, இப்படி பேசுறவங்க மேல மிரட்டல் விடுத்தா ஒருவேளை இவங்க வந்து அரசுக்கு எதிரான விமர்சனங்களை தவிர்த்து விடுவார்களா. அதாவது இப்ப யார் மேல இந்த வழக்குகள் பாய்ச்சப்படுது அப்படின்னா, டார்கெட் பண்றாங்க யார் மேலெல்லாம் ஜாஸ்தியா, யாருக்கெல்லாம் வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, யாரெல்லாம் ஆர்கானிக்கா கண்டென்ட் கிரியேட் பண்றாங்க அப்படின்னு அதை வச்சு யாரோட கண்டென்ட் நிறைய வியூஸ் போகுது, ஒரு பர்டிகுலர் விஷயத்துல யாருடைய கண்டென்ட் வைரலா போயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள டார்கெட் பண்றாங்க. இது வந்து ஜஸ்ட் லைக் தட் விமர்சனத்திற்காக இல்லை தவறாக பதிவு போட்டுவதற்காக ஒரு எப்படி சொல்றது, சட்டத்தை மதிக்காமலோ இல்லை சட்டத்திற்கு எதிராக அந்த அவங்க சொல்லியிருக்கக்கூடிய டெஃபினேஷன்ல வர மாதிரி ஒரு குற்ற எண்ணத்துல போட்ட ஒரு பதிவுகளே கிடையாது. இவையெல்லாம் அரசியல் விமர்சனங்களாக வைக்கப்பட்ட பதிவுகள். அதற்காக கைது செஞ்சா என்ன பண்றது? இப்போ உயர்நீதிமன்றங்கள் ஜாமீன் கொடுக்குது, உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, the comments may be distasteful but they do not require custodial interrogation. I am granting anticipatory bail அப்படின்னு சொல்லி anticipatory bail எதுக்குன்ற இதுக்காக ஒரு தனியா ஒரு துறையவே தயார் பண்ணி வச்சிருக்காங்க. தனியா ஒரு போலீஸ் விங்கையே ரெடி பண்ணி வெறும் என்ன அவங்க வேலை அப்படின்னா டிஎம்கே மேல கேஸ் போடணுங்க, சோஷியல் மீடியாவை மானிட்டர் பண்ணுங்க, சோஷியல் மீடியாவை மானிட்டர் பண்ணி யாருக்கெல்லாம் ட்ராக்ஷன் இருக்கோ அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுங்க. இல்ல ஆல்ரெடி இங்க காவல்துறையினர் பத்த மாட்டேங்கிறாங்க, நமக்கு நிறைய வேக்கன்ட் இருக்கு, அதெல்லாம் ஃபில் பண்ணணும், நிறைய வேலைகள் இருக்கு, அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போது திமுக மேல மட்டும் டார்கெட் பண்றதுக்கு தனியா ஒரு விங் அமைச்சிருக்காங்கன்னா எப்படி செய்யுது? சைபர் விங்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க என்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னு இது வரைக்கும் போய் பாருங்க. தாவேக அரசாங்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு துறை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. யார் மேல கேஸ் போட்டிருக்காங்க, எதுக்காக கேஸ் போட்டிருக்காங்கன்னு பாருங்க. தாவேகாவில் இருக்கக்கூடியவர்கள் அவதூறாக பேசுறாங்க. ஃபில்தி கமெண்ட்ஸ் ஆபாசமாக அருவருக்கத்தக்க வகையில போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஆதாரத்தோடு கொடுக்குறோம். எந்த நடவடிக்கையும் இல்லை. ஒரு 50 கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்போங்க, 50 கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்போம். இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை கூட இல்லை. யாராவது ஒருத்தர் தாவேகால இருக்கக்கூடியவர்கள் யாரையாவது கைது செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்ல முடியுமா? அவங்க பண்ண தாவேகால இருக்கக்கூடியவர் அவர்களுக்கு சார்பாக போடுறவங்களாம் சரியான முறையில் பதிவுகளை போட்டு கொண்டிருக்கிறார்களா? நீங்க பார்த்துருப்பீங்க சமூக வலைதளங்கள்ல எப்படி இவர் மேல நடவடிக்கை எடுங்க, அவர் மேல நடவடிக்கை எடுங்க, எப்படி போடுறாங்க, ஆபாசமா போடுறாங்கன்னு சொல்லி மேயர் பிரியாவை எப்படி ஒரு தரக்குறைவாக தரம் தாழ்ந்து விமர்சனம் செஞ்சாங்களே. யாரா ஒருத்தரை கைது செய்தாங்களா? போய் புகார் கொடுத்தாங்களே மேயர் பிரியா, ஏதாவது நடவடிக்கை எடுத்தார்களா? இல்லையே. ஸோ அப்போ என்ன நோக்கம்? இவங்க நோக்கம் என்ன? மிரட்டி பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. என்னன்னா இவங்களுடைய நேரட்டிவ், இவங்களுடைய ப்ரொபகேண்டா. யாரு வந்து இந்த நேரட்டிவையோ இந்த ப்ரொபகேண்டாவையோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா, யார் ஒருத்தர் அவர்களுடைய செயலிலே நம்பிக்கை செலுத்துகிறார்களோ. சார், ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தேன் வேர்ட்ஸ். எங்களுடைய செயல்பாடு சிறப்பா இருக்கு, நீங்க என்ன வேணா பேசுங்க, அந்த ப்ரொபகேண்டா மக்கள் கிட்ட எடுபடாதுன்னு சொல்லக்கூடிய தைரியம் இருக்கானா? கிடையாது. ஏன்னா இந்த ஆட்சியே ப்ரொபகேண்டால வந்த ஆட்சி. என்னெல்லாம் இந்த திமுக ஆட்சிக்கு எதிரான ஒரு ப்ரொபகேண்டா வச்சாங்களோ அது எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த டயலாக மறக்க முடியுமா? சிஎம் சார், ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட்டு செய்யாதீங்க அப்படின்னு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட சூப்பர் ஹிட் மூவி ப்ரொடியூஸ் பண்ண எல்லா ப்ரொடியூசருக்கும் ஏதோ ஒரு பதவியை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆஸ்தான ஜோசியருக்கு பதவியை கொடுத்தாரு. பெரிய ரெஃபரன்ஸ் இது வந்த உடனே ஸ்டால் பண்ணிட்டாங்க. மானே தேனே அப்படிலாம் போட்டு கடிதம் எழுதிட்டு திரும்பி படுத்து தூங்கிட்டு வரனாங்க. இவர் என்ன பண்றாரு? இப்போ அந்த பக்கம் படுத்துங்கன்னா இவர் இந்த பக்கம் படுத்துங்கிறாரா? ஸோ என்னன்னா அவங்க ப்ரொபகேண்டால வந்தாங்க. அந்த ப்ரொபகேண்டா எங்க அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணிடுமோன்னு பயந்து போய் மிரட்ட முயற்சி செய்கிறார்கள். அந்த மிரட்டலுக்கெல்லாம் திமுக பயப்பட மாட்டோம் அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா வெளியே வந்து எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருந்தாரு அந்த ஏர்போர்ட்ல கொடுத்த பிரஸ் மீட்ல. பட் அதை தாண்டி பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு குவெஸ்டின், திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் மேல வழக்கு தொடுக்கப்படுது, அவங்க இதெல்லாத்தையும் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னும் போது, அப்ப முக்கியமான பல மூத்த வழக்கறிஞர்கள் திமுகவில் இருக்காங்க. இந்த மாதிரி கடைக்கோடி தொண்டர்கள் மேலேயும் கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது. ஆனா முக்கிய வழக்கறிஞர்கள் எல்லாருமே திமுகவுல உச்சபட்ச பொறுப்புல இருக்கவங்க மேல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றாங்க, ரொம்ப கமர்ஷியலாவே போயிடுறாங்களா அப்படின்ற ஒரு அதெல்லாம் இல்லைங்க. திமுகவில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் எல்லாருமே
வந்து யாருக்காக வேணாலும் நிற்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஆட்சிக்கு வந்த உடனே இது ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு டீத்திங் ப்ராப்ளம்ஸ், எப்படி போகிறது என்ன பண்ணுறது. இப்போ ஆல்ரைட் எவ்ரிதிங் இஸ் செட். இப்போ எங்கே இந்திய தமிழ்நாட்டில் எந்த மூலையில் யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் திமுகவுடைய சட்டத்துறை முதல்ல போய் நிற்கும். எதுனாலும் அங்கே ஒரு வழக்கறிஞர்கள் யார் தேவை, ஃபஸ்ட்டு லோக்கல் ரெப்ரசன்டேஷன் என்ன, அதுக்கப்புறம் அடுத்த வகையில் ரெப்ரசன்டேஷன் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து மிரட்டி பார்க்கலாம்னு நினச்சாங்க. சட்டத்துறை செய்த சிறப்பான பணியின் காரணமாக அவங்களால இப்போ வந்து அந்த அளவுக்கு போய் யாரையும் மிரட்ட முடியல, யார் மேலேயும் இந்த மாதிரி வழக்குகள் வந்து தாக்கல் செய்ய முடியவில்லை. ஸோ இதுதான் நிதர்சனம். ஓகே, ஐடி விங் பத்தி பேசும்போது சைபர் செக்யூரிட்டி பத்தி பேசணும்னா நம்ம ஐடி விங் பத்தி பேசணும். அப்ப டிஎம்கேல அஃபிஷியல் ஐடி விங் அப்படிங்கிறத தாண்டி பலருமே வந்து ஒரு வெர்ச்சுவல் வாரியர்ஸா தங்களுடைய தன்னெழுச்சியா அவங்களுடைய ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய பெய்ட் ப்ரமோஷன்ஸ் பண்றாங்க டிஎம்கே அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கு. அதை தாண்டி டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸா அவங்கள சொல்லிக்கிறதுக்கு முன்னாடியே டிஎம்கே அவங்களுடைய வேலையை சோஷியல் மீடியால பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அப்பயுமே நிறைய வழக்குகள் போடப்பட்டுட்டு தானே இருந்துச்சு. திமுக ஆட்சியில இருக்கும்போது கூட திமுக ஆட்சியில் திருப்பியும் சொல்றேன், திமுக ஆட்சி காலத்துல யார் மேலேயும் விமர்சனம் செய்தார்கள், ஆட்சியை விமர்சனம் செய்தார்கள் அப்படின்றதுக்காக யார் மேலேயும் வழக்குகள் போடவில்லை. அவருடைய உறவினர் சம்மந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றதுக்காகலாம் யாரையும் கைது செய்து சிறையில் அடைக்கவில்லை. ஒரு தேர் வாஸ் அ த்ரெஷ்ஹோல்டு. ஏதாவது ஒரு இது ஆபாசமாக பேசியிருப்பாங்க, அருவருக்கத்தக்க வகையில் பேசியிருப்பாங்க, இல்லை ஒரு இரண்டு இதுக்கு மோதலை உருவாக்கக்கூடிய வகையில் பேசியிருப்பாங்க. அந்த வகையில் மட்டும்தான் அவங்க வந்து டார்கெட் செய்யப்பட்ட, இல்லை மார்ஃப் செய்த மோசமான புகைப்படங்கள் இப்படி இருந்தால் மட்டும்தான் கைது இருந்ததே தவிர ஜஸ்ட் லைக் பொய்யான தகவல்களை, அதாவது சென்சிட்டிவான இஷ்யூஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போது பொய்யான தகவல்களை பரப்பி அப்போ இருக்கும்போது அப்போ கைது நடவடிக்கைகள் தேவையாக இருந்துச்சே தவிர இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறாங்க, கமெண்ட் போடுறவங்களுக்கெல்லாம் கைது நடக்கவே இல்லை. அப்போ முதல்வர் மீது யாருமே வந்து விமர்சனம் செய்யவே இல்லையா? செஞ்சாங்கல்ல விமர்சனம். அப்போ அவங்க மேலாம் எல்லாரையும் கைது செய்து எல்லாரையும் சிறையில் அடைத்தார்களா? இப்போ வந்து கைது செய்து கொண்டிருக்கிறது போல தொலைப்பக்கட்டன்னு சொன்னதுக்கு ஒருத்தரை கைது செஞ்சாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, டிஃப்ரென்ஸ் இல்லாமல் இல்லை. இவங்க என்னென்னா அந்த டாலரன்ஸ் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுதான் திருப்பியும் ஏன் இந்த டாலரன்ஸ் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னா இவர்களுக்கு பயம். இந்த ப்ரொபகேண்டா நம்ம கையை மீறி போயிடுமோ, நம்ம என்ன ப்ரொபகேண்டாவை பண்ணி ஆட்சிக்கு வந்தோமோ அதே ப்ரொபகேண்டா நமக்கு எதிராக மாறிடுமோ அப்படின்ற அச்சம். அதனால மிரட்டி பார்க்கலாம். நீங்க வந்து இதுல இது எதோடு இருக்கிறவங்களுக்கு என்ன சார் பயம் வந்து? நம்ம தான் இப்ப ஆளும் கட்சியா இருக்கோம், முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்தாச்சு, என்ன பயம் இருக்க போகுது? எது என்ன இல்லை. இப்போ முக்கியமான இடைத்தேர்தல் வரப்போகுது. இவங்க வந்து 107 தான் நிற்கிறாங்க. அந்த இடைத்தேர்தலில் 6 பேர் ஆல்ரெடி 7 பேர் 7 தொகுதிக்கு வந்து இடைத்தேர்தல் வரப்போகிறது. அது ரொம்ப முக்கியமான இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தலில் வந்து அதான் இந்த ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய இடைத்தேர்தல் அதுன்னு கூட சொல்லலாம் அதை. ஸோ இருக்கு இந்த ஆட்சி வந்து ஏதோ இவங்க 130 சீட்லேயோ இல்லை 180 சீட்லேயோ இருந்துக்கிட்டு ஆட்சியில் இருக்காங்களே, என்ன பயம் இல்லை. இது வந்து ஒரு மைனாரிட்டி அரசு. காங்கிரஸுடைய தயவுலையும் விசிக திமுக கூட்டணி கட்சிகளுடைய தயவுல தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அந்த ஒரு இன்செக்யூரிட்டி அவங்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது. ஓகே, அண்ட் இன்னொன்று லீகலி நம்ம பேசும்போது நிறைய விஷயங்களை திமுக ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் கூட எல்லாத்துலேயுமே பெயில் கிடைச்சிருது. அந்த வழக்குகள் எதுவுமே சரியா நிக்கல, ஜட்ஜே வந்து நிறைய இடத்துல சொல்றாருன்னு சொல்றீங்க. அப்ப நம்ம இதை 2 விஷயமா பார்க்கலாம். ஒரு பக்கம் வழக்கு சரியா நிக்கல அப்படின்றது, இன்னொன்னு டிஎம்கே லீகல் விங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கிறது. இந்த பக்கம் அரசு தரப்புலையோ இல்ல தாவேகா தரப்புல இருந்து அவங்க தனிச்சையா வந்து ஒரு வழக்கு போடுறாங்க அப்படின்னா அவங்க லீகலி ரொம்ப வீக்கா இருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? லீகலி வீக்கா இல்லைங்க. இப்ப அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு? அவங்க நோக்கம் வந்து மிரட்டி பார்க்கணும். அதுதான் சார், மிரட்டி பார்க்கணும்ட்டு ஒரு சில விஷயத்த அவங்க பண்றாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்கல்ல. அப்ப அப்படி ஒரு கேஸ் போடுறாங்க அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி அது நிக்காதுன்னு அங்க இருக்க லீகல் டீம் அட்வைஸ் பண்ண மாட்டாங்களா? அது அவங்களுக்கு தெரியாதா? கண்டிப்பா தெரியும். அட்வைஸ் பண்ண எங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள் அட்வைஸ் பண்ண தான் செய்யறாங்க. ஆனாலும் கைது செய்தாக வேண்டும்னு கட்டாயம். இப்போ அண்ணன் உதயநிதி அவர்களை வந்து கைது செய்து கூட்டிட்டு போனாங்க. என்ன சொன்னாங்க? அப்போ எல்லாம் நொடிக்கு ஒரு முறை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துகிட்டே தானே இருக்கு.
நொடிக்கு ஒரு முறை கூடவே இருந்தீங்க. ஆமா, நொடிக்கு ஒரு முறை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டே தானே வந்துட்டே தானே இருக்கு. என்னென்ன என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரி கேஸ்ல யாராவது கைது செய்வார்களா? கைது செய்துட்டு என்ன சொன்னாங்க நீதிமன்றத்துல போய்? அப்படியே ஒரு பல்ட்டி ஆகாச பல்ட்டி அடிக்கலையா? என்ன சொன்னாங்க? அவரை நாங்கள் கைது செய்யவில்லை, அவரை விசாரணைக்காக கூட்டு செல்கிறோம், விசாரித்து விட்டு விடுவோம் அப்படின்னாங்க. எங்களுக்கு வந்து கைது குறிப்பானை, கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. நீங்கள் விசாரணைக்கு ஆஜராகணும்னு சொன்னால் 35(3) நோட்டீஸ் கொடுக்கணும். நோட்டீஸ் கொடுத்தா நாங்கள் போய் ஆஜராக போகிறோம், எப்போ சொல்கிறீங்களோ போய் ஆஜராக போகிறோம். ஸோ அவங்க எல்லாம் அவங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் இருந்தாலும் என்ன அப்படின்னா அந்த ஒரு அவர்தான் பெரிய தலைவர், அவர் ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் யாரும் விமர்சனம் செய்து விடக்கூடாது, இந்த ஆட்சியை ஜஸ்ட் லைக் தட் யாரும் விமர்சனம் செய்து விடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃபியர் சைக்காசிஸை எல்லார் மனதிலும் உருவாக்க வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த சில்லிங் எஃபெக்டை கொடுக்கணும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா போடும்போது யோசிப்பாங்க, இருந்தாலும் நமக்கு வந்து கைது நடக்குமா நடக்காதா அந்த மாதிரி எல்லாரும் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் அவங்களுக்கு தெரியாது சோஷியல் மீடியா அப்படி ஆப்ரேட் ஆகாது. நீ என்ன கைது செஞ்சாலும், இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுங்க, மோடி அவர்கள் யூஸ் பண்ணாத டாக்டிக்கா ரிப்ரெஸ் பண்ணுறதுக்கு உமர் காலித் இன்னும் சிறையில் இருக்கார். 5 வருடங்களுக்கு மேலாக இன்னும் சிறையில் இருக்கிறார் உமர் காலித். இன்னைக்கு அங்கே வந்து ஜென்சி ப்ரொட்டஸ்ட் அங்கே நடந்துட்டுருக்கு. என்ன சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க தெரியுமா? இப்போ நீங்களும் நானும் அதை வந்து இப்போ இந்த இதில் என்ன சொல்லி பாட்டு பாடுறாங்க தெரியுமா? அந்த பாட்டை இப்போ நீங்களும் நானும் பாடினா 2 பேரும் வந்து டிஃபமேஷன், பிரதமருக்கு களங்கம் விளைவிக்கிறோம்னு சொல்லி உங்கள் மேலேயும் கேஸ் போடுவாங்க, என் மேலேயும் கேஸ் போடுவாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மோடிக்கே அந்த நிலைமை அப்படின்னா இவர்களெல்லாம் எம்மாத்திரம், எல்லாம் ஆல் டெம்பரரி ஃபிக்ஸ்சர்ஸ். அவர் என்ன சொல்றாரு, திரு ஆதவர்ஜுனா என்ன சொல்றாரு, ஓப்பன் சேலஞ்ச் கொடுத்தாரு. எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் வந்து கைது செய்யப்பட்ட பிறகு என்ன, யாரெல்லாம் போடுறீங்களோ அப்படின்னு எல்லாரையும் கைது செய்வோம்னார்ல. செய்து பார், செய். நாங்க என்ன இங்க என்ன எதேச்ச அதிகார நாடா இது? இது ஜனநாயக நாடு. அடுத்த கைதி யாரா இருப்பாங்க சார்? தெரியல. அவங்க மனம் போன போக்குல சிவன் போக்கு சித்தன் போக்குன்ற போதுல அவங்க வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிகபட்சமா துணை முதலமைச்சரா இருந்தவர் இப்ப எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடுத்த தலைவர் திமுகவில் அவர் தான் அப்படின்னு ஒரு பேச்சு இருந்துட்டு இருக்கும்போது அவர் மேலேயே கை வச்சுட்டாங்க, அவரையே கைது செய்துட்டாங்க அப்படிங்கிறது பெரிய விஷயமா பேசப்பட்டுச்சு. கை வச்சாங்க என்னாச்சு? அடுத்த கலைஞரா நாங்க அவரை இல்ல கை வச்சாங்க என்னாச்சு? கை வச்சுட்டாங்க அப்படின்றீங்களா? என்னாச்சு? முடியலங்க அவங்களால. தமிழ்நாடு முழுக்க தன்னெழுச்சியாக எழுந்த அந்த ஒரு போராட்டங்களையோ எதையோ வந்து பார்த்து அவங்களால இது பண்ண முடியலையே, அந்த கைது நடவடிக்கை சஸ்டெயினே பண்ண முடியலையா அவங்களால? ஓகே, பட் ஸ்டில் அந்த ஒரு நாள் முழுக்க அவரை நாங்க இப்படி அலைய வச்சிருக்கோம். அதான் என்ன அப்படின்னா, அலைய வச்சிருக்கோம் அப்படின்னா அது யாருக்கு பாதகம், இல்லை யாருக்கு அது பாதிப்பை உருவாக்கிச்சு? ஒரு ஜனநாயக நாட்டில் போலீஸ் அதிகாரிகளுக்கு கைது செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கு. ஸோ போய் கைது செய்யறாங்க. அது வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம், போலீஸ் அதிகாரிகள் நியாயமான முறையில் சரியான முறையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றோம். இல்லை நாங்கள் ஆளும் கட்சியினர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் நடப்போம்னு சொல்லி கைது செய்கிறார்கள். நீதிமன்றங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறதா? அதுதான் முக்கியமான கேள்வி. அதுதான் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ். போலீஸ் ஹேஸ் த பவர் டு அரெஸ்ட். அது ரெகுலேட் பண்ணுற அதிகாரம் இதுக்கு இருக்குது, நீதிமன்றங்களுக்கு இருக்குது. ஏன்னா அப்படியே ஃபுல்லாக சிறையில் அடிச்சு வச்சுருவாங்களா? இல்லை என்ன பண்ண முடியும்னு கேட்குறேன். இப்போ அரெஸ்ட் பண்ணுறாங்க, என்ன பண்ண முடியும், அதை தாண்டி என்ன பண்ண முடியும்னு கேட்குறேன். 2 நாள் 3 நாள் ஜெயிலில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடுமா அது? இல்லை யார் எந்த அடிப்படையில் இவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள்னு சரி தெரியல. நீங்கள் சொன்னது போல் ஒரு இவங்க ஆட்சிக்கு வந்த ஒரு 20 நாள் 25 நாள் ஒரு தொய்வோ ஏதோ இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படியே மாறிடுச்சே, ட்ரெண்டு மாறிடுச்சே, பண்ண முடியாது. எதுவாக இருந்தாலும் திமுக இருக்கிறது, திமுக வந்து கூட நிற்கும், துணை நிற்கும் அப்படின்னு சொல்லி அந்த தைரியம் எல்லாருக்குமே வந்துடுச்சே. ஓகே, அண்ட் திமுக துணை நிற்கும் அப்படின்னும் போது டீலிமிட்டேஷன் பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக தொடர்ச்சியா டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத நாங்க முன்னெடுத்துட்டே இருப்போம். திமுக தான் இன்றைக்கு வரைக்கும் போராடக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இப்ப சமீபத்தில் நடந்த எம்பிக்கள் கூட்டத்துல கலந்துக்கல, கேட்டா நாங்க வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் கேட்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் வச்ச வாதமும் அதுதான், இன்றைக்கு காங்கிரஸ் மாத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. பட் ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் வந்து நோ டீலிமிட்டேஷன், ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்றத பேச்சு
பேச்சுக்கே இடம் கிடையாது, கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ எங்க இருந்து இது மாறுபடுதுன்னு நினைக்கிறீங்க? திமுக மாறுபடலைங்க. திமுகவுக்கு எந்த மாற்றமும் இல்லை, எந்த சலனமும் இல்லை. திமுக வந்து ஒரே விஷயம் என்னன்னா, எங்களுடைய கொள்கையில நாங்கள் எந்தவித சமரசத்தையுமே செய்து கொள்ள தயாராக இல்லை, சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம். அதுதான் திமுகவுடைய வெற்றி. திமுக வந்து ஒரு 70 வருடங்களாக அரசியலிலே ஒரு உயிர்ப்போடு இருக்கக்கூடிய கட்சியா இருக்கு தமிழ்நாட்டில். அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த கொள்கை பிடிப்பு. என்னன்னாலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். ஃபார் நேரோ பொலிட்டிக்கல் கன்சிடரேஷன்ஸ் தேர் ஒன்ட் பி எனி காம்ப்ரமைஸ். இதுதான் திமுகவுடைய தாரக மந்திரம். எல்லாம் உங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து இதை ஒத்துக்கிறீங்களா நீங்க? திமுக கேட்டது ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் முதல்ல இருந்து. கரெக்டா ஒத்துக்கிறீங்களா? அதை ஒத்துக்கிறீங்களா? ஸோ அதுல எந்த லாஸ்டா நான் டிகே இளங்கோவன் சார் இன்டர்வியூ எடுக்கும்போது கூட இந்த இஷ்யூ இல்ல, டிகே இளங்கோவனை விட்டுருங்க, அதை விட்டுருங்க. திமுகவுடைய நிலை இதுக்கு முன்னாடி திமுக 2025 என்ன கேட்டோம்? இந்த பிரச்சனை வரும்போது இந்த பிரச்சனையை ஃபர்ஸ்ட் எழுப்பினது யாரு? டிஎம்கே தான். இந்தியாவிலேயே 2024 இந்த பிரச்சனையை எழுப்பினோம். அனைத்து மாநில முதல்வர்களை கூட்டம் போட்டோம். என்ன கேட்டோம் அப்போ? நோ டிலிமிட்டேஷன் சொன்னோம். என்ன சொன்னோம்? ஃபேர் டிலிமிட்டேஷன் சொன்னோமா? இப்போ அந்த கூட்டத்துல வந்த திரு ரேவந்த் ரெட்டி, ஒரே நிமிஷம், ரேவந்த் ரெட்டி என்னன்னு சொன்னாரு? ஃபேர் டிலிமிட்டேஷன் பத்தி பேசினாரு. டிகே சிவகுமார் என்ன ட்வீட் போட்டாரு? there should be no unfair delimitation அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எல்லாம் அவங்களுடைய இதுலயே வந்து ஃபேர் டிலிமிட்டேஷன் சொல்லி தான் போட்டாங்க. ஸோ இப்போ மாத்துறது யாருன்னு கேட்குறோம். இப்போ நோ டிலிமிட்டேஷன் சொல்றது யாரு? நோ டிலிமிட்டேஷன் சொல்றது காங்கிரஸ். எதுக்காக காங்கிரஸ் இதை சொல்லுது அப்படின்னா, அவங்களுடைய அரசியல் காரணங்களுக்காக தாவேக்காவை வச்சு என்ன பண்றாங்க? மிஸ்கைட் பண்றாங்க. இல்லை தாவே 5 எம்எல்ஏ சீட்டு, காங்கிரஸுடைய 5 எம்எல்ஏக்கள் சீட்டு இருக்கிறதுனால தான் திரு விஜய் அவர்கள் வந்து முதல்வராக இருக்கிறார். நம்ம அனைத்து கட்சி கூட்டத்தை எதுக்கு கேட்டோம்? காவேரிக்காக, மேகதாது அணைக்காக கேட்டோம். அதுக்கு கூட்டினாங்களா? இல்லை. ஏன் கூட்டலன்னா அது காங்கிரஸுக்கு நெருக்கடியை கொடுக்கும். அதனால அவர்கள் வந்து கூட்டலை, அனைத்து கட்சி கூட்டத்தை அதுக்கு கூட்டலை. இங்க என்ன பண்றாங்க? இங்க அதுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை அதுக்கு கூட்டாம இதுக்கு கூட்டினா பிரச்சனை வருன்றதுக்காக என்ன பண்றாங்க? அனைத்து எம்பிக்கள் கூட்டம் அப்படின்றாங்க. நம்ம கேள்வியெல்லாம், எம்பிக்கள் கூட்டத்தை கூட்ட உங்களுக்கு யாருங்க அதிகாரம் இருக்கு? என்ன அதிகாரம் இருக்கு? சீஃப் செக்ரட்டரி எப்படிங்க இண்டிவிஜுவல் எம்பிஸ்க்கு லெட்டர் எழுதுவாரு? வாட் ரைட் ஹி ஹஸ் காட்? அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அவர் வந்து அது வந்து ஒரு மரபு மீறல். இட்ஸ் அ வயலேஷன் ஆஃப் த புரோட்டோகால். அண்ட் சீஃப் மினிஸ்டர், அவர் சீஃப் மினிஸ்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல கூப்பிட்டாலும் சீஃப் மினிஸ்டர் எப்படிங்க எம்பிஸ் வந்து இன்வைட் பண்ணுவாரு? இப்ப நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் எந்த அடிப்படையிலான அமைப்பு சட்டம்? பாராளுமன்ற ஜனநாயகத்தின் அடிப்படையிலானது. பாராளுமன்ற ஜனநாயகம் அப்படின்னாலே பார்ட்டிஸ் வில் டேக் பிரசிடென்ஸ். பார்ட்டிஸ் தான். நம்ம இதுல வந்து விப்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்ப எம்எல்ஏக்களை கூப்பிட்டு எம்பிக்களை கூப்பிட்டுருக்காரு. எம்பின்னா ஒவ்வொரு எம்பியும் அவங்க கான்சியன்ஸ் படி இண்டிவிஜுவலா போய் ஓட்டு போடுவாங்களா? இல்லையே. கொறடா என்ன சொல்றாரோ அதுபடி தானே ஓட்டு போடுவாங்க. விப்பு இஷ்யூ பண்ணிட்டா கொறடா யார் பேச்சு கேட்பாரு? கொறடா தன்னிச்சையாக முடிவு எடுப்பாரா? இல்லையே. கொறடா வந்து கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதுதானே கேட்பாரு. ஸோ அப்போ இங்க நம்முடைய அந்த பாராளுமன்ற ஜனநாயகத்தில் கட்சிகளுக்கு தானே முக்கியத்துவம். இப்போ அனைத்து கட்சிகள் கூட்டத்தை தானே கூட்டியிருக்கணும். அதை விடுத்து நாங்கள் எம்பிக்களை கூட்டுக்கிறோம்னா என்ன ஜோக்? ஹூ ஆர் யூ ட்ரைங் டு ஃபூல் அப்படின்ற அந்த கேள்விதான் வருகிறது. இல்ல, பீப்பிள் ரெப்ரசன்டேட்டிவா அங்க பாராளுமன்றத்துல ஒலிக்கக்கூடிய குரல்கள் நம்மளுடைய எம்பிக்கள் குரல் தானே. அந்த எம்பிக்களுக்கு நாங்க கடிதம் அதுதான் கேட்கிறேன். எம்பிக்கள் தனியா முடிவெடுப்பாங்களான்னு கேட்கிறேன். அப்படி முடிவெடுக்க சொல்றீங்க, எம்பிக்களை கூப்பிடுறீங்கன்னா அதுவே வந்து ஜனநாயக விரோதம் தானே. நீங்க என்ன எம்பிக்களை வந்து இது பண்றீங்களா? இதோ நம்ம அண்ணன் வைகோ சொன்னது போல ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, முதல்வர் வந்து பிரச்சாரம் செய்வாரு, அது மாதிரி இங்க என்ன மாத்தி போடுங்கன்னு சொல்லி எம்பிக்கள் கிட்ட வேண்டுகோள் கொடுக்கறதுக்காக கூப்பிடுறாங்களா? அடுத்த நாளே அவர் மாத்தியும் பேசினாரு. அண்ட் இப்போ அது ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன எல்லாருக்கும் தெரியும் எது உண்மை எது பொய்ன்ட்டு. சும்மா ஆன் ரெக்கார்டுக்கு வந்து அப்படி பேசல இப்படி பேசலாம். சிஆர் விஜயபாஸ்கர் அதானே, எம்ஆர் விஜயபாஸ்கர் அதானே சொன்னாரு, கூப்பிட்டாரு, ரிசைன் பண்ண சொன்னாருன்னு சொல்லி சொன்னாரு. அது மாதிரி இங்க இது பண்றாங்களா? பண்ணலாமா? அது மாதிரி முடியாது இல்ல, கூடாது. ஏன் காங்கிரஸ் இதை செய்கிறது? ஏன் நோ டிலிமிட்டேஷன் சொல்றாங்கன்னா, காங்கிரஸுக்கு அரசியல் ரீதியாக இது ஒரு பெருத்த அடியாக இருக்கும். அதனால அவங்க நோ டிலிமிட்டேஷன்றாங்க. அதே போல இவங்க வைக்கக்கூடிய வாதம் வந்து ரொம்ப ஒரு எலிட்டிஸ்ட் வியூ, மேட்டிமைத்தனம் பொருந்திய வியூ. அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது. என்ன சொல்றாங்கன்னா 534 எம்பிக்கள் தான் இருக்கணும், நீங்க வந்து அதை 800 ஆக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. 800 ஆக்கினா என்ன ஆகும்னா பாராளுமன்ற ஜனநாயகமே பிசுபிசுத்து போய்விடுமா.
ஐயா இந்தியாவில் வந்து 150 கோடி பேர் இருக்காங்க, 1.5 பில்லியன் பாப்புலேஷன். 1.5 பில்லியன் பாப்புலேஷனை ரெப்ரசன்ட்டுக்கு 800 பேர் எக்ஸ்ட்ரா 300 பேர் இருந்தால் என்ன ஆகிட போகுது? கடன் கட்டியாச்சு. அப்போ அவங்க ஒரு கணக்கு போட்டு இப்போ இருக்கப்படி பார்த்தா 9 நிமிடங்கள் தான் ஒருத்தருக்கு பேச வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் இப்போ 100 நாள் பார்க்குறீங்க அப்படின்னா 150 நாள் ஒர்க் பண்ணுங்க பாராளுமன்றத்தில். இது எதை தடுக்கிறது அப்படின்னா, காங்கிரஸ் எதை தடுக்க பார்க்கிறது அப்படின்னா, ஜாஸ்தி மெம்பர்ஸ் வந்தாங்க அப்படின்னா மோர் ரெப்ரசன்டேஷன் டு எஸ்சிஸ். நிறைய எஸ்சிக்கள் எம்பிக்களாக வருவாங்களா? நிறைய பெண்கள் எம்பிக்களாக வருவாங்களா? நிறைய எஸ்டி வகுப்பை சார்ந்தவர்கள் பெண்களாக வருவாங்களா? மைனாரிட்டியை சார்ந்தவர்கள். ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய ரெப்ரசன்டேஷனை ஏன் தடுக்கிறீங்க? டீலிமிட்டேஷன் வருதா வரலையான்றது ஒரு வாதம், வரணுமா வேண்டாமான்றது ஒரு வாதம். அதுக்குள்ளேயே நம்ம போல நம்ம வந்து சொல்றது எல்லாம் எதனா என்ன அப்படின்னா, இந்த 800 பேர் வரவே கூடாது, 800 பேர் அப்படின்னு சொல்றாங்களே, அது வந்து எப்படி இதை வந்து நீங்க ஏற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்குறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 800 பேர் அவங்க என்ன சொல்றாங்க, 800 பேர் வரவே கூடாதுன்றாங்க. நம்ம என்ன சொல்றோம், 800 பேர் ஃபர்ஸ்ட் நீ வந்து டீலிமிட்டேஷனை வந்து பாப்புலேஷன் பேசிஸ்ல பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படும். பாப்புலேஷன் பேசிஸ்ல தான் பண்ணுவீங்க அப்படின்னா 25 வருஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணுங்க. எல்லா பாப்புலேஷனும் இதாகுதா, ரெகுலரைஸ் ஆகுதா, இதாகுதான்னு சொல்லி பார்ப்போம். இல்லையா என்ன பண்ணணும், நம்முடைய விகிதாச்சாரம் என்ன, 7.18%. இப்போ 39 சீட்டுனா 534 சீட்டுக்கு 7.18%. இப்போ நீ 1000 சீட்டாக பார்த்தா அப்போ 1000 எம்பிக்கள் ஆகுறீங்களா, அப்போ எங்களுக்கு வந்து 72 எம்பிக்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு விகிதாச்சார அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு எந்த விதமான பாதிப்பும் பாதகமும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறோம். இதுதான் 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய வித்தியாசம். பர்சன்டேஜ் வைஸா நம்ம பண்ணோம் அப்படின்னா கூட இங்க கான்ஸ்டிடியூஷன் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க. கான்ஸ்டிடியூஷன் ரீஸ்ட்ரக்சர் பண்ணும்போது மைனாரிட்டிஸ் இவங்க எல்லாருமே தனியா ஒரு கான்ஸ்டிடியூஷன் அப்படி அந்த ஒரு விஷயத்தினால பாஜக இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எந்த பாசிபிலிட்டியும் கிடையாது, எந்த பாசிபிலிட்டியும் கிடையாது. இப்போ இவங்க நோ டீலிமிட்டேஷன் சொல்றாங்களே, இந்த நோ டீலிமிட்டேஷன் வந்து நம்முடைய அரசியல் சாசன சட்டத்தின்படி ஏற்றுக்கொள்ளத்தக்கதா அப்படின்னா கிடையாது. ஏன் அப்படின்னா ஆர்டிகல் 81 and 82, ஆர்டிகல் 82 என்ன சொல்லுது அப்படின்னா, எவ்ரி 10 years டீலிமிட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பட் நம்ம என்ன சொன்னோம், பாப்புலேஷன் வந்து நிறைய வேறுபாடுகள் இருக்கிறதுனால ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். எந்த மாநிலங்கள்லாம் வந்து பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணிச்சோ அவங்க பாதிக்கப்படக்கூடாதுன்னு ஃப்ரீஸ் பண்றோம். 2001 கடைசி ஃப்ரீஸ், 25 வருடங்கள் 2026 வரைக்கும் அந்த ஃப்ரீஸ், இந்த இது வரைக்கும் ஃப்ரீஸ் இருக்கு. 2026க்கு பின்னர் வரக்கூடிய சென்சஸின் அடிப்படையில் ஆட்டோமேட்டிக்காக டீலிமிட்டேஷன் நடக்கும். இப்போ சட்டம் கொண்டு வரல, இதை ரெகுலேட் பண்ணலை அப்படின்னா நோ டீலிமிட்டேஷன் சொல்றாங்களே இவங்க, நோ டீலிமிட்டேஷன் இவங்க பண்ணாங்க அப்படின்னா விட்டுட்டாங்க, ஒண்ணுமே பண்ண வேண்டாங்க, டீலிமிட்டேஷனே பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா தென் ஆட்டோமேட்டிக்காக 2026 அந்த இப்போ சென்சஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த சென்சஸின் அடிப்படையில் டீலிமிட்டேஷன் நடந்துரும். ஏன்னா நம்ம 2001 கொண்டு வந்த அந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அதுபடி நடந்துரும். திமுக என்ன சொல்கிறது அப்படின்னா, தயவு செஞ்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு இவங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில், அதே போல இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து ரிசர்வ்டு சீட்ஸ் இருக்கு ஃபார் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ், ரிசர்வ்டு சீட்ஸ் இருக்கு. இந்த ரிசர்வ்டு சீட்ஸ் அதே ப்ரொபோர்ஷன்ல தானே இன்க்ரீஸ் ஆக போகுது. இப்போ 534 தொகுதிகளில் எத்தனை எஸ்சி எஸ்டிஸ் தொகுதி இருக்கோ அந்த ப்ரொபோர்ஷனல் பர்சன்டேஜ் அப்படியே போகுது. அதோடு மட்டுமல்லாமல் பெண்களுக்கு அதுல 1/3 வரப்போகுதுல. இப்போ 534 1/3 எவ்வளவு வரும், ப்ராப்ளி 150க்கு மேல வரும், 150 160 வரும். 800 பேர்னா 200 கிட்ட வரும் இல்லையா, 250 கிட்ட வரும் இல்லையா 1/3னா. ஏன் அத்தனை பெண்கள் வர்றதுல உங்களுக்கு என்னங்க அவ்வளோ கொடுமை? அதுக்காண்டி ஏன் இவ்வளோ கடுப்பாகிறீங்க? பெண்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஏன் கடுப்பாகிறீங்க? ஓகே, ஆனா இந்த விஷயத்துல திமுகவினுடைய இந்த ஸ்டாண்ட் வந்து பாஜகவுக்கு ஆதரவு அளிக்கிற மாதிரி இருக்கு மறைமுகமா அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. தெரியல, பாஜகவோடையும் அதிமுகவோடையும் கூட்டணி போக போறீங்களா? சோ அதனால நீங்க அதாவது 2 டெம்ப்ளேட், ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு டெம்ப்ளேட். என்ன டெம்ப்ளேட்னா, ஆட்சி மேல இந்த ஆட்சி குதிரை பேர ஆட்சி, அதிமுக ஆட்சி. ஃபர்ஸ்ட் நாள் முதல் நாள்லே வந்து குதிரை பேரத்தில் தொடங்கப்பட்ட ஆட்சி. காமராஜ் எம்எல்ஏ காமராஜ் அவர்கள் தான் அதுக்கு சாட்சி. டிடிவி தினகரன் கொடுத்த பேட்டி, அவர் கொடுத்த புகார், கிண்டி காவல் நிலையத்தில் அவர் கொடுத்த புகார், இது வந்து குதிரை பேர ஆட்சின்றதுக்கு. அந்த குதிரை பேரத்தை சோஃபா மாடல் அரசை
மடைமாற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க, கூட்டணி கட்சிகளை மைண்ட்ல வச்சுக்கிட்டு தொடர்ந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட்டணி அமைக்க முயற்சி செய்ததுன்னு ஒரு கட்டுக்கதையை கட்டவிழ்த்துட்டே இருந்தாங்க. அது மக்கள்கிட்ட எடுபடல. அது ஒரு மாசம் போச்சு. எல்லாரும் வந்து முக்கியமான பிரச்சனை போவோம், ஒரே ஒரு கூட்டணி கட்சி தலைவர் வந்து திமுகவும் அதிமுகவும் கூட்டணி போச்சு தெரியுமா உங்களுக்கு அப்படின்வாங்க. அடுத்த நாள் வந்து அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அமைக்க வந்தது தெரியுமா உங்களுக்கு அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, திமுக அதிமுக ரெண்டும் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்க வந்தது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு மாசம் ஓடிச்சுது. மக்கள் எடுத்துக்கல. அதான் சொல்றேன், மக்கள் எடுத்துக்கலாத. மக்கள் கிட்ட அது எடுபடல. உடனே அடுத்த டெம்ப்ளேட் என்ன அப்படின்னா, திமுகவும் பாஜகவும் ஒன்றாக இணைகிறது தெரியுமா உங்களுக்கு, நெருங்கி போகிறார்கள் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னாங்க. ஒரே கேள்விதான். அப்படிப்பட்ட அறிவீலிகளுக்கு ஒரே கேள்வியைத்தான் கேட்க விரும்புகிறேன். FCRA பில், ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் நிறைவேறி இருக்கிறது. அந்த சட்டத்தினால யார் பாதிக்கப்படுறா தெரியுமா? கிறிஸ்துவர்கள், கிறிஸ்துவ அமைப்புகள், குறிப்பா கிறிஸ்துவ அமைப்புகள் பாதிக்கப்படுது. FCRA வாங்குற எல்லாருக்கும் அது பாதிப்பு தான். ஆனா FCRA யார் ஜாஸ்தியா வாங்குறாங்கன்னு பார்த்தா கிறிஸ்துவ தேவாலயங்கள் வாங்குகிறது, கிறிஸ்துவ இவாஞ்சலிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வாங்குது, கிறிஸ்துவ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வாங்குது. இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் அப்படியே ஒன்றிய அரசை கபலீகரம் செய்து விடக்கூடிய மோசமான சட்டம். இந்த சட்டத்திற்கு எதிராக யார் குரல் கொடுத்து கொண்டிருக்கா? திமுகவுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த சண்டே மீட்டிங் யாருடைய வீட்டில்? திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டில் மீட்டிங். எல்லா இவங்களும் சேர்ந்து மீட்டிங். அண்ணன் வில்சன் அவர்கள் வந்து இதற்காக களமாடி கொண்டிருக்கிறார். இந்தியா முழுக்க இதை பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி இதுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பேசிட்டு இருக்கோம். தாவேக்கா என்னங்க பண்ணுது? ஏன் அந்த ஆர்வம்? ஒரு நிமிஷம், ஒவ்வொரு பில் வரும்போதும் தாவேக்கா என்ன பண்ணுது? தாவேக்கா FCRA சட்டத்தை பற்றி யாராவது அதை எதிர்த்து பேசியிருக்காங்களா? ஒரே ஒருத்தங்க பேசியிருக்காங்களா? திமுக பேசுது. அப்ப யார் பாஜகவோட கூட்டணியில் இருக்கா? கள்ள கூட்டணியில் யார் இருக்கா? முதல்வர் அவர்கள் 3 மாசம் ஆக போதா? ஆயிடுச்சு 3 மாசம். பாஜக அப்படின்ற 3 வார்த்தையை எங்கேயாவது பேசி பயன்படுத்தி பார்த்துருக்கீங்களா? பார்த்துட்டா சொல்லுங்க. அப்புறம் எப்படிங்க திமுக பாஜக கூட்டணி கொஞ்சமே கூச்சமே இல்லாமல் வெட்கமே இல்லாமல் எப்படி ப்ரொபகண்டாவை பண்ணிட்டு இருக்காங்க? எந்த ஒரு விஷயம் வந்தாலும் லீகல் விங் உடனே அசெம்பிள் ஆயிடுறாங்க டிஎம்கேல அப்படிங்கிறது தொடர்ச்சியா பார்க்க முடியுதுல்ல சார். ஸோ இதை நிறைவான கேள்வியா வச்சு முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி? திமுகவில் வழக்கறிஞர்கள் வந்து எப்பவுமே வழக்கறிஞர்கள்னாலே அநீதிக்கு எதிராக போராடக்கூடியவர்கள், குரல் கொடுக்கக்கூடியவர்கள். சுதந்திர போராட்டத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா யாருடைய பங்கு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா வழக்கறிஞர்களுடைய பங்கு. ஸோ நாங்கள் வந்து ஒரு 25 வருஷமாக, நான் 25 வருடங்களுக்கு மேலாக வழக்கறிஞராக இருக்கிறேன். நான் வந்து அட்வொகேட்ஸ் அசோசியேஷன்லாம் மெம்பராக இருந்திருக்கேன், எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருந்திருக்கேன், எல்லாமே இருந்திருக்கேன். என்ன அப்படின்னா எங்கே அநீதினாலும் ஃபஸ்ட்டு அது எப்படி விட முடியும்? அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு வழக்கறிஞராக இருக்கிறதுக்கு வந்து ஒரு பேசிக் குவாலிட்டியாக தான். ஒரு அநீதியை கேட்டால் உடனே அந்த ஒரு எப்படி ஏன் அப்படின்றது வரும். இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா திமுகவிற்கு எதிராக இப்படி பண்றாங்கன்னும் போது அதுவும் ஒரு அநீதியின் வழி சென்று சும்மா பேசுனதுக்கு, நின்னதுக்கு, நடந்ததுக்கெல்லாம் வழக்கு செய்து கைது செய்யும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அந்த எழுச்சி வருது. அதுதான் வழக்கறிஞர்களுடைய சிறப்பு. இது திமுகவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த இது இருக்கும். வழக்கறிஞர்கள் அப்படின்னும் போது அந்த பணியை வந்து இப்போ ஒரு வழக்கு போட்டு கைது செய்யறாங்கன்னா அந்த பணியை வந்து யார் செய்ய முடியும், யார் அதை சிறப்பாக எதிர்க்க முடியும் அப்படின்னா வழக்கறிஞர்கள் தான் எதிர்க்க முடியும். அதனால வழக்கறிஞர்கள் வந்து உடனடியாக களத்துக்கு வந்துடுறாங்க. அண்ட் தட்ஸ் அ சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், இட் இஸ் காமன் டு ஆல். ஸோ அநீதி வரும்போது தப்பாக நடக்குது அப்படின்போது அது கொதிச்செழுந்து, அது மற்றவங்க வந்து கொதிச்செழுந்து கருத்துக்களை தான் சொல்ல முடியும். வழக்கறிஞர்கள் கூடுதலாக என்ன பண்ணலாம், அதுக்கு ஒரு ரெமெடியை கொடுக்க முடியும். ஸோ நம்மளால் முடியும் அப்படின்னும் போது ஒரு கூடுதல் உற்சாகம். அதனால் போய் உடனடியாக யாராக இருந்தாலும், எங்கே இருந்தாலும், எந்த நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, வழக்கறிஞர்கள் போய் உடனடியாக அதுக்கு ஒரு நிவாரணத்தை வந்து பெற முயற்சி செய்கிறார்கள். ஓகே, ஸோ பேசிட்டு இருக்கும்போது இடையில ஒரு கேள்வி கேட்டேன், ஹூஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதே அப்படியே முடிக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா தொடர்ச்சியாக நிறைய கைதுகள், நிறைய வழக்குகளை இந்த ஆட்சி வந்ததுலேருந்து திமுகவினர் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹூஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். யாராக இருந்தாலும் பிரச்சனை கிடையாதுங்க. எல்லாத்துக்கும் திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் முழுது தொண்டர்கள் வரை எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்காங்க. என்ன பண்ணாலும் ரெடியாக இருக்காங்க. உங்களுடைய முகத்திரை கிழிக்கப்படும். உங்களுடைய சோஃபா மாடல் ஆட்சியுடைய முகத்திரை கிழிக்கப்படும். நீங்கள் வந்து ஒன்றுமே செய்யலை,
இந்த ஆட்சியில எதுவுமே செய்யல, புதிய திட்டங்கள் எதுவுமே கிடையாது. நீங்க கொடுத்த ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றல. இப்போ சேலஞ்ச் பண்றேன், 5 வருடங்கள்ல உங்களால ஒரு வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது. இப்படிதான் போகுது இந்த ஆட்சி. அதுக்கு டைவர்ஷன் இதெல்லாம் தான் டைவர்ஷன். யாராக இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய நெஞ்சுரம் எங்க எல்லாருக்குமே இருக்கு. ஓகே, என்ன நடக்கும்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம்.